சினிகார்ட நேர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ சினி டைம். இன்னைக்கு நம்மளுடைய சினி டைம்ல பரிமளா அண்ட் கோ படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா பாண்டியராஜ் அவர்களுடைய படம் அப்படின்னாலே குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். ஏன்னா ஃபேமிலியா போயிட்டு அந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அந்த படங்களுமே அப்படிதான் இருந்துச்சு. தலைவன் தலைவி லாஸ்டா வந்து அதுலயுமே சில விமர்சனங்கள் இருந்தது. என்னன்னா படம் ஃபுல்லா வந்து சவுண்ட் அதிகமா இருக்கு, ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது ஒரு சமயத்துக்கு மேல கொஞ்சம் என்னடா கத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்ததுதான் தலைவன் தலைவியில. அப்படியே இங்க பரிமளா அண்ட் கோ ட்ரெய்லரா பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படியே பாபநாசம் ஞாபகம் வருது. அது ட்ரெய்லர்லேயே சொல்றாங்க, பாபநாசம் படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? அதே மாதிரியே இல்லை, நான் ரொம்ப நாள் ஆச்சு, மறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களா வச்சு ட்ரெய்லரை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருந்தாங்க. ஓகே, இந்த படத்துக்கு ஃபேமிலியா போலாம்ப்பா, ஜாலியான ஒரு படம், காமெடியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட தான் உள்ள போறோம். இந்த கதையா வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான். அதை காமெடி நோட்ல காமெடி டிராமால கொண்டு போன விதம் தான் இந்த படத்தை வந்து நம்மளை இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வச்சதுக்கான முதல் காரணம். ஏன் அப்படின்னா ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கதை தான். ஒருத்தவர் இறந்துடுறாரு, அவரை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சுத்தி 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 தேட ஆரம்பிப்பாங்க. கடைசியா வந்து இவர் தான் கொலை பண்ணாருன்னு நினைக்கும் போது இவர் கிடையாது, இவர் தான் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் இந்த படம் அதுல இருந்து எங்க மாறுபடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சேம் பாபநாசத்துல வந்து இவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு தெரிஞ்சு அவனை கண்டுபிடிக்க முடியாம கதை நகர்ந்துகிட்டே இருக்கும். திருஷ்யம் 3 வரைக்கும் அது அப்படியே தான் நகர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது எல்லாருக்குமே தெரியும் இவன் தான் கொலை பண்ணியிருக்கான், ஆனா அதுக்கான ப்ரூஃப் இல்லை, ஆதாரம் இல்லை அப்படிங்கிறனாலே அது நகர்ந்து போயிட்டு இருக்கும். இப்ப இதுல வந்து எப்படி அப்படின்னா, யாரு கொலை பண்ணிருப்பா, இவன் கொலை பண்ணிருப்பானா அவன் கொலை பண்ணிருப்பானா அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. அப்படின்னா நம்ம பாக்குற நமக்கே வந்து இவங்க மேல ஒவ்வொருத்தவங்க மேலேயும் சந்தேகம் ஏற்படும். கடைசியா வந்து வேற ஒருத்தர் கொலை பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை முடியும். ஃபர்ஸ்ட் பரிமளா அண்ட் கோ இந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜெயராமன் வீட்டுல வந்து பொன் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது பொன் குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக பரிமளான்னு பேரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆம்பளை பிள்ளையா போறதுனால ஜெயராமனுக்கு வந்து பரிமளா அப்படிங்கிற பேரை வச்சிருவாங்க. ஸோ அந்த பேர்ல வந்து இந்த படத்துல நிறைய விஷயங்கள், உயிர் உலக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அங்கங்க வரும்போது அந்த அந்த ஒரு பேரை வந்து காமெடியா காமிக்கிறது இருக்குல்ல, அது சில சமயம் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உரியதா இருக்கும். பட் அதை எந்த அளவுக்கு நேர்த்தியா கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. யோகி பாபு, ஜெயராமன், சஞ்சனா, அதுக்கப்புறம் வந்து ஊர்வசி, ஸோ இவங்களுடைய இந்த ஃபேமிலி இருக்குல்ல, யோகி பாபு வந்து ஹவுஸ் ஓனரா இருக்காரு. பட் இந்த பரிமளா அண்ட் கோ அதாவது ஜெயராமனுடைய ஃபேமிலி, ஓகே, ஜெயராமனுக்கு 2 பொண்ணு, ஒன்று சஞ்சனா, இன்னொரு பொண்ணு. ஸோ என்னன்னா இந்த இடத்துல தான் சாண்டியோட என்ட்ரி வருது. சாண்டி வந்து எப்படின்னா அந்த ஊர்ல ஒரு மாதிரி டவுலத்தா தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அராஜகம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் போயிட்டு சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் சாண்டி. சாண்டி வந்து ஜெயராமனுடைய சின்ன பொண்ணுக்கு ஐ மீன் இந்த லவ் டார்ச்சர்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுதுன்னா, வீட்டுக்கிட்டே வந்து ஏய் என்ன பரிமளா சொல்லி வையே அவ்வளோதான் அப்படிங்கிற மாரிலாம் இது பண்ணும்போது சஞ்சனா அந்த இடத்துல வந்து சாண்டிகிட்ட வந்து மிரட்டி விட்டுருவாங்க. அப்போ இந்த குடும்பம் வந்து ஒரு விஷயம் பிளான் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், இவனை வந்து எப்படியாவது இந்த டார்ச்சர்லேருந்து நம்ம மீளணும்னா இவனை கொன்று அவனை வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டம் நகருது. அப்ப என்னடா பண்ணலான்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. முதல் நாள் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தா சாண்டி வந்து செத்துடுறாப்புல. இங்கதான் எல்லாருக்குமே ஜெயராமன் மேல ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது, இவரு தான் கொலை பண்ணிருப்பாரோ அப்படின்னு. ஜெயராமனுக்கு இவங்க பொண்ணு மேல டவுட் வருது, இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க மேலேயும் டவுட்டுன்னு வருது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க மிஸ்கின் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா வர இந்த கதையை, அதாவது இந்த கொலையோடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா மிஸ்கின் உள்ள வராரு. மிஸ்கின் உள்ள வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேட்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அழகா கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல இன்னொரு பெரிய பிளஸ்மே வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர். ஏன்னா ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டரா உள்ள என்ட்ரோ ஆகுறாரு இந்த படத்துக்கு அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு நேர்த்தியா கொண்டு போகும். ஏன்னா சாங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஹுக் பிஜிஎம் இருக்கக்கூடிய ஹுக் டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சாங்காக தான் அமைஞ்சது. அது எல்லாருமே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அது அந்த படத்துல பொருந்துதா அப்படிங்கும்போது ஓகே, அது கரெக்டா இதுக்கான ஒரு மாதிரி ஃபங்கியா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இசையுமே இந்த படத்துல வந்து அமையுது. சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இந்த படத்துக்கு. ஏன் அப்படின்னா, எப்போதும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், ஒரு கமர்ஷியல் ட்ராமா தான், ஒரு காமெடி ட்ராமா தான். அதுல நம்மளுடைய டோன் வைஸ்லையும் அட் த சேம் டைம் இந்த ஜாகிரபியை எந்த அளவுக்கு நம்மளுடைய கேமரா வழியா காமிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த படத்துடைய கேமராமேன் அதை ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பாண்டியராஜ் வந்து எழுத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா ஒரு கதையை எழுதிடலாம், ஓரளவுக்கு கதையை வந்து கரெக்டா எழுதி முடிச்சிடலாம். பட் ஆனால் ஸ்கிரீன் பிளேவா அதை செட் பண்ணி உரமா நிப்பாட்டி வைக்கிறது, அதை பார்க்க எங்கேஜிங்கா பார்க்க வைக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே தான்
எனக்கு தெரிஞ்சு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தமா படம் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்குமே அது புரியும். ஏன் நான் சில விஷயத்த ரொம்ப ஹிட்டனா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னும் அந்த படத்தை பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு ரொம்ப தின் லைன் தான். அதுக்கான காரணத்தை சொல்லிட்டா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். ஸோ அதனாலதான் சில விஷயத்த ஹிட்டனா சொல்லிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் மிஸ்கின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருப்பார். அந்த பையனும் சஞ்சனாவும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து ஃப்ரெண்டு இந்த சென்ஸ் எப்படின்னா ஒரு காலேஜில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து அக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் தான். அந்த பையன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்துடுறான். காரணம் என்ன அப்படின்னா ட்ரக் யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாரி அவன் இறக்குறான். இது வந்து மிஸ்கின் ரொம்ப பாதிப்படைய வைக்குது. மிஸ்கினுடைய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா இருக்கணும், இந்த போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு சொசைட்டியா இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. இதுக்கிடையில யாருக்கிட்ட வந்து இந்த கொலை நகருது, இவங்க கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது எங்க நகர ஆரம்பிச்சுன்னா, சஞ்சனா வந்து அவங்களுடைய அதாவது 2 பேர் இருப்பாங்க, சிங்கம்புலியும் நம்ம பக்ஸும். இவங்க 2 பேருமே சஞ்சனாவோட ரிலேஷனாக இருக்கும்போது, ஸோ இவங்கள்ட்ட வந்து இது மாரிலாம் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டு அங்கேருந்து வர ஆரம்பிக்குது. ஏன்னா பக்ஸ்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயத்த பேசுவார். அது பார்க்கும்போது ஓஹோ ஒருவேளை இவங்க கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல போய் நிப்பாட்டி வைக்கும்போது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக் ஆகுது. இன்டர்வல் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இந்த படத்துக்கு இதுதான் இன்டர்வல் பாயிண்டா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு இன்டர்வல் நிறைய க்ளோஷர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு படத்தை ஒரு கதையிலுமே ஒரு படம் பார்க்கும்போது இந்த இடத்துல க்ளோஷர் பண்ணிருக்கலாமே, இந்த இடத்துல க்ளோஷர் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி க்ளோஷர்ஸ் வந்து நிறைய வரும். பட் இதுக்கு கரெக்டான ஒரு இன்டர்வல் க்ளோஷர் இதுவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜ் ரொம்ப அதான் சொல்லுவாங்க, இது ரைட்டிங்காகவே அவர் பிளான் பண்ணி பண்ண ஒரு படமாக தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போதான் வந்துச்சு தலைவன் தலைவி, அடுத்து ஒரு படத்தை முடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறலாம் கேள்வி. அது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சிஸை வந்து கரெக்டாக கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி. ஆனால் கடைசியாக வந்து நான் பார்த்த பொண்ணு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல போய் நிற்கும். அந்த இடம்லாம் வந்து ஆக்சுவலா ட்விஸ்ட் தான் வச்சுக்கலாம். இந்த பொண்ணை நினைச்சு சாண்டி சந்தேகப்பட்டு இருப்பாப்ல, ஆனா இந்த பொண்ணு கிடையாது வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்து அங்க ஒன்று சொல்லுவான். என்னடா இங்கேருந்து ஒரு கொலையை பண்ணது யாருன்னு கேட்டா இவன் நவுந்துகிட்டு இருக்கு, அடுத்து இந்த பொண்ணான்னு கேட்டா இல்ல இந்த பொண்ணு கிடையாது இந்த பொண்ணு தான். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. இது நான் ஏன் மறுபடியும் இந்த ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிறதுல பாண்டியராஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சொல்றேன்னா, இது குடும்பமா நம்ம உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பேர் குடும்பத்தில் இருக்கும், 10 பேர் சேர்ந்து போய் உட்காந்து ஒரு தேட்டர்ல பாக்குறோம் அப்படின்னா ஜாலியா சிரிச்சுட்டு அந்த ஒரு 2 ஹவர்ஸை வந்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா எங்கேயுமே அது எப்படி சொல்றது, அது வந்து கொஞ்சம் மழுங்கடிக்கிற மாதிரியோ இல்ல கதையை விட்டு நகர்ற மாதிரியோ அப்படி எங்கேயுமே கொண்டு போகல. கரெக்டான ஒரு மீட்டர்ல போய் கொண்டு போறாங்க. கடைசியா மிஸ்கின் ஒரு விஷயத்தை அங்க ஓபன் பண்றாரு. அந்த இடத்துலதான் கதை ஓஹோ அப்ப இவ்வளோ நேரம் நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு கிம்மிக், அதை கரெக்டா அதை நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னா கிம்மிக் பண்றது சாதாரண விஷயம், கண்டுபிடிச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் இவன் தான். ஆனா அதை எங்கேயுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கிரிப்பா எடுத்துட்டு போனதான் இந்த படத்தோட பிளஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சினி டைம்ல பரிமளா அண்ட் கோ படத்தை பத்தி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சினி டைம்ல உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம்.